ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்து எலி பொந்தில் மாட்டின எலிங்க மாதிரி ரெண்டும் இன்னும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க கேப்பில் திடீர்னு ஒரு யாராவது சிவபூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னன்னு பார்க்குறீங்களா? ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு ஒரு குரல். என்னடா அது, எங்கடா ஃபோன் அடிக்குதுன்னு எடுத்து பார்த்தா இவங்க வந்துட்டு பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு யார் மூலியமோ சொல்ல வச்சாங்க. அனாமிக்கா பிளான்லாம் பக்காவாக பட்டீங்க, கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறக்க போகிறீங்களே அது புரியலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பக்கம் பூஜைக்கு தயாராகிறாங்க. இருங்க நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டு சூர்யாவும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சூர்யாவை தனியாக விட்டுட்டு இவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்க. சூர்யாட்ட மகாங்கன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. நீங்க ரெடி பண்ணுவாங்க வருவாங்கன்னு சொல்லி சமாளிச்சது மட்டும் இல்லைங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகா வேகமாக ஆட்டோவில் அழுதுகிட்டே வராங்க. வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தங்க அட்மிட்டே ஆகலை அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி யாருக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம கோடீஸ்வரி கிட்ட கேட்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பிரபா வராங்க. எங்கடி பிரபா வெளியே போகிறேன்னு அவங்க விஷயத்த சொல்ல, பிரபா அங்கே இருக்கலாமான்னு சொல்லி கேட்க ஆமாம் இங்கே தான் இருப்பா, வேற எங்கே போவான்னு விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா யார் பண்ண வேலை, சரி இதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம், பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, இவங்க வேகமாக ஆட்டோ பிடிச்சி இவங்க வராங்க. இவங்க ஆட்டோவில் வரதுக்குள்ள அங்கே பூஜையே முடிஞ்சு போயிட மாட்டுக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு யாருக்காகவும் வெயிட் பண்ண முடியாது, பூஜையை நடத்துங்கன்னு சொல்லிட்டு சகுனி சித்ரா ஒரு பக்கம் நெண்டி விடுறாங்க. கூட்டு குழம்பு வைக்கதாயா ஆகும், ஏன் இப்படி பண்றீங்க, வில்லத்தனத்துக்கு ஒரு வில்லத்தனம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 3 பேர் சேர்ந்து இப்படி ஒன்னா மகா அடிச்சா மகா என்னையா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, இதெல்லாம் சமாளிச்சு வந்தா தானே வாழ்க்கையில் 1000 போராட்டங்கள் இருக்குதானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பத்தி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சூர்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.